ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏபிசி. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளான கேளுக்கான கெஸ்ஸிங் ஒன்று பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 839 நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் வச்சுருக்கான். ஸோ 839க்கு நம்ம எந்த அளவுக்கு சிறப்பான கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு சிறப்பான ஒரு சின்ன ஒரு கெஸ்ஸிங் பார்த்துக்கலாம். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனில் ஆளுங்கிறத போட்டுக்கோங்க நண்பா. ஸோ நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. 839 ரிசல்ட்டுக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு கெஸ்ஸிங் பார்த்துடலாம். இன்றைக்கி நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீசக்தி 521வது ட்ரா. சரிங்களா? நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபி 83, பிசி 39, ஏபி 80, ஏசி 89. ஸோ இந்த 89க்கு பாருங்கள். ஸோ 89க்கு நம்மளோட கால்குலேஷன் படி ஒரு 17 உட்கார்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது 17 ஏபிபிசிஎஸ்சி ஏதாவது ஒரு போர்டில் கண்டிப்பாக லாக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன கெஸ்ஸிங் வருது அப்படிங்கிறத சொல்லுங்கள். நம்ம 2 பேரும் சேர்ந்து நல்ல ஒரு வெற்றிகளை நோக்கி போகலாம். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வரையோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பிள்ளைங்களாம் ஆளுங்கிறத போட்டுக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 89 பிசி. ஸோ இதுக்கு ஒரு 17 கொடுத்துருக்கோம். 9க்கு 1 கொடுத்து 8க்கு 7 கொடுத்து 71 பேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எப்படினாலும் பேர் பண்ணி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? நமக்கு அந்த 8 கேமுக்குள்ளே வச்சு 871 பாக்ஸ் நம்மளுடைய கணிப்புகள். ஸோ இது வந்து உங்களோட கணக்கில் வந்தால் பாருங்கள். அதேமாதிரி 971 இது ஏபிசி. சரிங்களா? 971 ஏபிசி. ஒரு சின்ன ஒரு கணக்கு நமக்கு தோணுனது. சரிங்களா? எனக்கு என்ன தோணுதோ அதை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்த எடுத்து பயன்படுத்துங்களை. நான் வெயிட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த சூப்பரான வெற்றிகளை, மென்மேலும் நல்ல வெற்றிகளை நோக்கி போகலாம். ஏபிசி சேனல் ரொம்ப நாள் கழித்து வீடியோஸ் போடுறோம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ப்ராப்ளம் சேனலில், அதனால தான் போட முடியறதில்ல. ஸோ இப்போ தான் அதெல்லாம் முடிஞ்சிருக்கு. முடிஞ்சோன்னா உடனே வந்துவிட்டோம். ஸோ இன்றைக்கி தான் முடிஞ்சுது. ஸோ உடனே வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து நம்ம ரெகுலராக கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். உங்கள் சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்து நல்ல நல்ல விஷயம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாக கொடுக்குறேன். ஸோ உங்கள் ஆதரவு நமக்கு தேவை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு. ஸோ ஆல் போர்டில் வந்து கேட்டிங்க அப்படின்னா நாளை நம்முடைய கணக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 மற்றும் 9. சரிங்களா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7, 9 நம்முடைய கணக்கு. உங்களுக்கு பிடித்தால் பயன்படுத்தவும், இல்லை என்றால் விட்டுவிடவும். உங்களுக்கு என்ன கணிப்புகள் வருதுங்கிறத சொல்லுங்கள். நம்ம வந்து இன்றைக்கி கொஞ்சம் ப்ளே பண்ணது ஓரளவுக்கு ஒன்றும் மேட்ச் ஆகலை. ஸோ நேற்றே நான் யோசிச்சிருந்தேன் இது வந்து வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னு. அதேமாதிரி இன்றைக்கி கொஞ்சம் வந்து நமக்கு ஏ போர்டில் மட்டும் ஓரளவுக்கு மேட்ச் ஆச்சு 8ஆம் நம்பரு. ஸோ மற்றபடி ஒன்றும் பெரிய வின்னிங் கிடையாது. ஸோ அதில் மட்டும் ஏதோ டிக்கெட் போட்ட அமௌண்ட் வந்து ரிட்டன் வந்துருச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி என்ன முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக இதை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச எடுத்து பயன்படுத்துங்க. இல்லை அப்படின்னா நாளை ஒரு நல்ல ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். ஏன்னா இது என்னுடைய ஓன் கெஸ்ஸிங் மட்டும்தான். சரி, எந்தவித கட்டாயத்தின் பேரில் யாரும் கொடுக்குறது கிடையாது நண்பா. நம்ம கெஸ்ஸிங் நம்ம எந்தளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய விருப்பம் நம்முடைய சேனலுடைய சேவை. சரிங்களா? இந்த ஒரு கெஸ்ஸிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து நம்மளுடைய ஆதரவுக்கு, நம்ம நண்பர்களுக்காக நம்ம எடுத்து கொடுக்குறது மட்டுமே தான் தவிர எந்த விதமான ஒரு உள்நோக்கத்துக்கும் கொடுக்குறது. சரிங்களா? இது ஒன்லி ஃபார் கேஎல் ஸ்டேட். சரி, வேறு எந்த மாநிலத்துக்கும் பொருந்தாது. உங்களுக்கு பிடிச்ச எடுத்து பயன்படுத்துங்க. எந்த வித கட்டாயமும் கிடையாது இது நீங்கள் பயன்படுத்தி ஆகணுங்கிறது. நான் என் ஃப்ரெண்ட்ஸு, என் நண்பர்களுக்காக நான் கொடுக்கக்கூடிய கணிப்புகள். அதுவும் ஏபிசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நேற்று கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக நம்ம பயணிச்சிட்ருக்கோம். அதனால தான் என்னால் பெஸ்ட்டை உங்களுக்கு நான் கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் பயன்படுத்துங்க, இல்லைனா விட்டுருங்க. சரிங்களா? நம்ம எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நீங்களும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஏதோ நம்மளால் முடிஞ்சது நம்ம நண்பர்களுக்காக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்துட்ருக்கேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 3 மாதம் ஆயிடுச்சு நான் வந்து உங்களை சந்தித்து. அதனால தான் சொல்கிறேன், என்னால் முடிஞ்சதை நான் அப்பப்போ ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், ரெகுலராக முடியலனாலும் அப்பப்போ என்னால் முடிஞ்ச சிறப்பான கணிப்புகள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முன்ன மாதிரிலாம் வந்து நம்ம ஆக்டிவாக இருக்க போகிறது கிடையாது யூடியூப்பில். கொஞ்சம் வந்து நமக்கு வேலைகள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இதை கொஞ்சம் அப்படியே தள்ளி வச்சுட்டு அடுத்து வேலைகள் மேலே கொஞ்சம் கவனம் செலுத்தலான்ட்டு இருக்கோம். ஸோ மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கட்டும். சும்மா கெஸ்ஸிங்னு எல்லோரும் போட்டு பெணாத்திட்டு கிடக்காதீங்க. பாருங்கள், பொறுமையாக இருங்க, ரிலாக்ஸாக இருங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம நல்ல ஒரு வெற்றிகளை சந்திச்சுக்கலாம். நாளை ஒரு சூப்பரான கேள்விக்கான வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.